Friends, welcome to our channel. நம்ம வந்து இன்னைக்கு 1111 போர்ட்டலுக்கான ரீடிங் பார்க்குறோம். இது ஏரியல் ஏஞ்சலோட பிளெஸிங்ஸ் கைடன்ஸ் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த நம்பருக்குரிய ஏஞ்சல் ஆர்க்ஏஞ்சல் ஏரியல், ஓகேவா? அவங்களோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களோட ப்ரேயர் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஏரியலோட நம்பர் 1111, அந்த நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த நம்பர் நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம், ஓகேவா? இதில் 2 பைல் வைக்க போகிறேன். பைல் நம்பர் 1க்கு வந்து ரெட் கலர் ஹீலிங் பிரமிட், பைல் நம்பர் 2க்கு க்ரீன் கலர், ஓகேவா? இந்த 2 பைலில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் 1, பைல் 2 பார்க்கலாமா? இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். இப்போது பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் என்ன ஏரியல் ஏஞ்சல் கொடுக்குறாங்க, இந்த 1111 போர்ட்டல் அன்னைக்கு உங்களுக்கான பிளெஸிங்ஸ் என்ன நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏரியல் ஏஞ்சல் ஆர்க்ஏஞ்சல் ஏரியலுக்கு தேங்க் பண்ணுங்கள். கமெண்ட்டில் 1111 சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ப்ரேயர் என்னவோ அதை நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடலாம். இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன மெசேஜ் வச்சுருக்காங்க, ஏஞ்சல் என்ன மெசேஜ் கொடுக்க போகிறீங்க உங்களோட செல்லங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க இப்போது ரீசெண்டாகவும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி நிறைய ஃபெயிலியர்ஸ் அதிகம் பார்க்குறீங்க, ஓகேவா? நீங்கள் ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, புதுசாக ஒரு ஜாபு இல்லைன்னா வந்து செஞ்சிட்ருக்க ஜாபு எதுவாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஏன் எனக்கு இந்த ஸ்ட்ரகிள் இருக்குது? கொஸ்டின் மார்க். ஏஞ்சல்கிட்ட கொஸ்டின் கேட்குறீங்க, ஓகேவா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. நீங்கள் வந்து ஜாப்க்காக கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும், ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது நீங்கள் லவ் லைஃப்பில் இருக்கலாம் இல்லை திருமண வாழ்க்கையில் இருக்கலாம், உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் அடிக்கடி நிறைய கிளாஷஸ் போயிட்டுருக்கு. ரெண்டாவது, சில உறவுகள் பிரேக் கூட ஆகிருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லவ் லைஃப்பில் இருந்தால் கூட நீங்கள் 2-3 பிரேக்கை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரு நியூ லைஃப்காக கேட்குறீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து மேரேஜ் லைஃப்பில் இருந்தாலும் ஃபஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியராக இருக்கும், செகண்ட் மேரேஜ்லேயும் ஸ்ட்ரகிள் இருக்குது, அது தக்க வச்சுக்கிறதுக்கும் போராடுறீங்க. ஒரு சிலர் அந்த செகண்ட் லைஃப்பும் மூவ் ஆன் ஆகிட்ருக்கும். ஸோ இன்னொரு ப்ரப்போசலுக்காக சில பேர் இருக்க மாதிரி தெரியுது. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், இது கலெக்டிவில் வருது, ஓகேவா? ஸோ இப்போ உங்களோட மன ஓட்டம் எப்படி இருக்குன்னா, இதுதான் ஏன் எனக்கு இவ்வளோ ஃபெயிலியர்ஸ், என்னை சுற்றி இருக்கிறவங்க ஏமாத்துறாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு பெரிய லாஸ் நடந்திருக்கு. அது உங்கள் ஜாபில் இருக்கலாம், இல்லை யாராவது வந்து மணி வைஸ் உங்ககிட்ட வந்து ஏமாற்றிருக்கலாம், அல்லது உங்கள் நபர் கூட உங்களை ஏமாற்றிருக்கலாம். இப்போ உங்கள் லைஃப் பார்ட்னராக இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இல்லைனா உங்கள் லவராக இருக்கிறவங்க, அவங்க கூட உங்ககிட்ட சில ஏமாற்றங்கள் செஞ்சுருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களால் தொடர்ந்து மெயின்டைன் பண்ண முடியல, நடுவில் பிரேக் ஆகுது உங்களுக்கு. இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி, ஸ்ட்ரகிள் இருக்குது. சில பேர் இந்த வேலையையோ இல்லை இந்த நபரையோ இந்த ரிலேஷன்ஷிப்பையோ தக்க வச்சுக்க ரொம்ப போராடுறீங்க. இது இப்படி தான் இருக்குமா, என்கிட்ட ரொம்ப அன்பை நடந்துக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, ரீயூனியன் கேட்கலாம் சில பேர். அது வந்து ஏரியல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கொஞ்சம் கிரவுண்டிங்காக இரு. உன்னோட மனதில் வந்து எப்படின்னா நிறைய நெகட்டிவான தாட், அந்த பாஸ்ட் லைஃபு இல்லை இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களில் ரொம்ப மூழ்கியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக கிரவுண்டிங்காக இருங்க, கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப் பாண்டிங் நல்லா இருக்கும், ஸ்டெபிள் ஆகும் அப்படின்றாங்க. இது வந்து நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு, ஓகேவா? ஒரு சிலர் நீங்கள் வந்து லவ் லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் நபர் ரீயூனியன் பண்ணலாம், உங்ககிட்ட வந்து அன்பை வெளிப்படுத்தலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து நியூவாக கேட்குறீங்க, நியூ லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா சீக்கிரமே உங்களுக்கு அதுக்கான ப்ரப்போசல் வரப்போகுது. அண்டர்ஸ்டாண்ட்? சரி, உங்களுக்கு ஒரு பேலன்சிங்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர் வேணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நபர் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. பட் நீங்கள் வந்து நிறைய ஃபெயிலியர் பார்த்து அந்த பாஸ்ட் ரெக்கார்டு இருக்குது. உங்களை சுற்றி இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், சில பேருக்கு வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே இருப்பாங்க,
ஓகேவா? உங்கள் குடும்ப உறுப்பினர்களால் ஒரு அழுத்தம், அவங்க ரொம்ப ஏமாற்றங்கள். சில பேர் வந்து குடும்பத்துக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பாசம் இல்லை, அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அவங்க உங்களை வந்து நீங்கள் படுற வலி வேதனையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அமைதியாக நின்று வேடிக்கை பார்க்குறாங்களே தவிர உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்லணும், உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி பண்ணணும்னு நினைக்கிற மாட்டேன்றாங்க. இப்படி தான் உங்களோட இந்த இது இருக்குது. அதுதான் உங்களோட சில பேருக்கு கூட அது கூட ஒரு கேள்வியாக இருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மேலே கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது உங்களுக்கு. சரியா? தொடர்ந்து நம்ம ஏஞ்சல் கார்டில் பார்க்கலாம். ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க? ஏரியல் ஏஞ்சல் வந்து ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது இது. சில பேர் உங்களோட ஜாபை தக்க வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அதுக்காகவும் தெரியுது. ஓகேவா? ஜாபுக்காக கூட சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரலாம். அந்த நியூ ஆஃபரை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அந்த விஷயத்தில் வந்து கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவங்க. உங்களோட அடுத்த கார்டே வந்து உங்களோட ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, அதை பண்ணிவிட்டு ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்கிறாங்க. மெடிடேஷன் பிரிங் ஆன்சர். சாய்ராம். கெட் மோர் இன்ஃபர்மேஷன். நிறைய தகவல் இதை பற்றி என்ன ஒரு விஷயம். இப்போ ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு நியூவாக ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா அந்த நபரை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். அதே மாதிரி பர்டிகுலர் ஏதோ ஒரு விஷயம் எடுக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ்க்கு, இல்லை பிஸ்னஸை தக்க வச்சுக்கிறதுக்கு சில முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப கிளியராக நீங்கள் வந்து கேதர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து மெடிடேஷன் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில வழிகள் திறக்கும். மெடிடேஷன் அப்போது உங்கள் மனம் அமைதியாகும். அப்போது உங்களுக்கு கிளியரான விஷன் தெரியும். அதனால் மெடிடேஷனில் வந்து உங்களை கொஞ்சம் இன்வால்வ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதுக்கான ஆன்சரை வந்து கண்டிப்பாக, ஏன்னா ரொம்ப குழம்பி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதற்கு ஏஞ்சல் வந்து நின்னாலும் சரி, குருமார்கள் இருந்தாலும் சரி, கடவுளே வந்தாலும் சரி, குருமார்கள் மூலமாக ஏஞ்சல் மூலமாக டிவைன் உங்களோட கனெக்ட் பண்ணுறாங்க, தெரியாது உங்களுக்கு. அதனால தான் மெடிடேஷன் பண்ண அந்த அளவுக்கு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. இதை செஞ்சிங்கன்னா உங்களோட ஹெல்த் அபேண்டன்ஸ், நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லையா, எனக்கு வந்து நல்ல செல்வ வளம் வேணும், எனக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும், இப்போ இருக்க இந்த லைஃப், அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் அது வந்து கிளியர் ஆகணும், உங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுவும் அபேண்டன்ஸ் தான். ஸோ இந்த அபேண்டன்ஸ் இது வந்து ஏஞ்சல் கண்டிப்பாக தருவாங்க. இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன், இதெல்லாம் யாரும் இவ்வளோ டெப்த்தெல்லாம் சொல்லி தரமாட்டாங்க. உட்காந்து 11:11க்கு நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் அப்படி தான் சொல்லி தருவாங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணால் நீங்கள் உங்ககிட்ட நிறைய இந்த கார்மிக் ரெக்கார்ட்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் கிடைக்காது செல்லங்களே. ரியல் ஃபேக்ட் இது தான். நான் ஒரு டிப்ஸு சொல்லித்தரேன், ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த நல்ல நாளில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை சொசைட்டிக்கு பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மணி வச்சு பண்ணுறது உங்களால், இது ஒரு 10 ரூபாய்க்கு யாருக்காவது ஏதாவது ஒரு டாகுக்கு ஒரு ஃபுட்டு வாங்கி போடுங்க, இல்லைன்னா பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபுட் வைங்க. உங்கள் கையால் எடுத்துகிட்டு போய் அந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்களை அந்த டேயில் செய்யுங்க. ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்களுக்கு எதாவது அந்த மாதிரிலாம் எங்கேயும் போய் பண்ண தெரியலனா நம்மளோட இதுலேயே வந்து டிவைன் பாத்லேயே அந்த ட்ரஸ்ட் இருக்குது. நீங்கள் வந்து அந்த முதியோருக்கு அந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், அந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த நல்ல நேரத்தில் டக்குன்னு யாருக்காவது அந்த மாதிரி ஒரு ஃபுட் டொனேஷனோ ஒரு ஹெல்த் ட்ரீட்மெண்ட்டுக்கோ நீங்கள் அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணும் பொழுது நீங்கள் எதையும் எதிர்பார்க்காம பண்ணணும். நான் இதை பண்ணால் எனக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் நீங்கள் இது பண்ணாதீங்க. உங்களால் ஒரு கைங்கரியம் உங்கள் கையால் நீங்கள் பண்ணுங்கள், அதை ரெகுலரைஸ் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து ஒரு நல்ல டைமில் நல்ல காரியங்கள் இந்த மாதிரி ஒரு குட்கர்மாவை சேர்த்துற அந்த விஷயங்களை நீங்கள் பண்ண நீங்கள் கேட்கவே தேவையில்ல. உங்களுக்கு தேவையானதை அவங்க கொடுப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? உலகத்தில் வந்து எல்லாருக்கும் ஒரே கர்மா கிடையாது, ஒரே கர்மா பேட்டர்ன் கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அவங்க கர்மாவினே அவங்க மூதாதையர் செஞ்ச நல்ல விஷயங்கள். சில பேர் வந்து ரொம்ப கன்னிங் பர்சனாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல விஷயமாக நடக்கும், அவங்க நல்லா இருப்பாங்க.
ஏன் அந்த டிஃப்ரெண்ட் அப்படின்னு தெரியுமா? அவங்க பூர்வ ஜென்மத்தில் அவங்க ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா அவங்க மூதாதையர் அவங்க பெற்றவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அவங்கள பாதுகாக்குது. அதனால் அவங்க இப்போ வந்து ஆட்டம் போடுவாங்க. ஆனால் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அந்த எல்லாமே கிளியர் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்குன்னு ஒரு ரெக்கார்டு வரும் பார்த்தீங்களா, நெக்ஸ்ட்டு சைக்கிள், அப்போ வச்சு செய்யும். அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ யாரையும் நீங்கள் வந்து அதெல்லாம் ஜட்ஜ் பண்ணிவிட்டு அவங்க பின்னாடிலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள், மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மா பேட்டர்ன். உங்களுக்கு இது நடக்கலை, இந்த விஷயம் ஏன் இப்படி ஸ்ட்ரகிள் ஆகுது, இது சூட்சம ரகசியம் நான் சொல்லிகிட்ருக்கிறது. நீங்கள் உண்மையிலேயே ஏஞ்சல்கிட்ட நீங்கள் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல காரியங்களை செய்யுங்க. நீங்கள் கேட்கவே தேவையில்ல, அவங்க செஞ்சு தருவாங்க. சொல்கிறேன்ல, ஆஸ் அ குருவாக தானே சொல்கிறேன். என் வார்த்தையில் நீங்கள் யாராவது நிறைய பேர் சொல்கிறாங்க, கமெண்ட்டில் கூட போட்டிருக்காங்க. ஒரு மேடம் வந்து ஆஸ்ட்ராலஜியில் இருக்காங்க. அவங்க நம்மளோட அந்த ரீடிங் பார்த்துட்டு அப்படியே அவங்களுக்கு நடக்குது, நான் உங்களோட வேர்ட்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு யூனிவர்ஸ் அவ்வளோ அழகாக சைன் காமிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் எனக்கு நல்ல விஷயங்களை நான் அட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயத்தையும் பதிவிடுங்க. நான் சொல்லித்தர ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண, ஒரு வார்த்தை குருக்கிட்டேருந்து ஒரு விஷயம் பிடிச்சிக்கிட்டிங்கனாலே போதும். எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஃப்ரீன்னு நினைக்காதீங்க. அது மாதிரி இந்த மாதிரி நல்ல நாளில் ஒரு தீட்சை வாங்குங்க. ஒரு நல்ல உங்கள் கர்மா கிளியர் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் அன்றைக்கி இருக்குது. 1111 போர்ட்டல் அன்றைக்கி ஓப்பன் ஆகுதுன்னா அன்றைக்கி ஒரு இனிஷியேஷன் வாங்குங்களேன். எப்படி உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். உங்களோட ஹெல்த்தில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இந்த ரீடிங் பார்க்குறவங்க பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். இது ஒரு சிலர் நீங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். சில பேருக்கு வந்து ஆக்ஷன் எடுக்காமல் நீங்கள் வந்து நிறைய அந்த விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி ஓஞ்சிட்டிங்க. உங்களோட இன்ட்யூஷன் பவரை வந்து வீக்காக வச்சுருக்கீங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள், இன்ட்யூஷனை கேளுங்க. சில விஷயம் கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்குது, இது இப்படியா அது அப்படியா அப்படின்லாம் நினச்சி ரொம்ப குழப்புறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? அவங்க சொன்ன இந்த கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அபேண்டன்ஸ். அவங்க வந்து செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய இந்த கார்டு வந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக இது அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ். அவங்க அந்த இன்ட்யூஷன் வர சொல்லி எனக்கு வந்து நேற்று வரைக்கும் எனக்கு 1111 போர்ட்டலை பற்றி நான் யோசிக்கல. புரியுதா? இப்போ தான் ஜஸ்ட் நான் காலையில் தான் எனக்கு வந்து யோசனை வந்தது. டக்குன்னு சரி இன்ட்யூஷனில் வருது, நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அபேண்டன்ஸ் கொடுக்குறாங்க. எத்தனை பேர் ரிசீவ் பண்ணுறீங்க அவங்களாம் சொல்லணும், கமெண்ட்டில் பதிவிடணும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 1 ரீடிங் எப்படின்றது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நிறைய கேள்விகள் இருக்குது உங்களுக்கு. சில கேள்விகள் இப்போ மனதுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த கேள்விக்கு எஸ்ன்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம், சடனாக நடக்கும். ஓகேவா? இந்த நியர் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வருது. ஓகே, கதவுகள் திறக்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டி கதவுகள் திறக்கிறது. அதுக்கு உங்களை ஸ்டெபிள் பண்ணுங்கள். சொன்ன விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் சொல்லித்தந்தல, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சரி செல்லுங்களே, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லுங்களே. இப்போ நம்ம பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு, இந்த க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ண செல்லங்களுக்கு ஏரியல் ஏஞ்சல் என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ண மக்களே, கமெண்ட்டில் வந்து ஏரியல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் அவங்க தருவாங்க. உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் இருந்தால் அதில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில். 1111 சொல்லி டைப் பண்ணுங்கள் செல்லங்களே. உங்களோட விஷஸ்க்கு என்ன பதில் சொல்கிறாங்க, எப்போ நடக்கும்.
இப்போ இந்த பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்கள் நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலியோட ஏதோ ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அது ஆயிடுமோ, வெளியே போகலாம், அதாவது இப்போ இருக்கிற இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு நீங்கள் மூவ் ஆன் பண்ண போகிறீங்க. ஆனால் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்க. உங்களுக்கு அதில் போகிறதுக்கு இஷ்டம் இல்லையா? அதாவது நீங்கள் இப்போ ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, அந்த அந்த இடத்துலேருந்து நான் போகக்கூடாது, இப்போ போனால் சரியாக இருக்காது, இப்போ போனால் உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் வைஸ் உங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரகிள் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் பயப்படுறீங்க. கேள்வி அதுதான், நான் வந்து இப்போது மூவ் ஆன் ஆகிடுவேனா, இல்லை இங்கேயே வந்து ஸ்டெபிளாக இருப்பேனா, ஒரு 1 இயர்க்காச்சும் நான் வந்து இங்கே ஹோல்ட் ஆகணும் அப்படிங்கிறது உங்களோட ரிக்வெஸ்ட்டு. ஆமாம் தானே? ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகே, இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து உங்கள் நபரோட ஒரு மூவ் ஆன் பண்ணிட்டீங்க, வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, ஷிஃப்ட் ஆகிட்டீங்க. ஆனால் இப்போ வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அங்கே சரியில்லை, அதனால் ரொம்ப பயப்படுறீங்க. எனக்கு என்ன வந்து ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறீங்க. இந்த நபரோட உங்களால் வந்து அது ரீயூனியன் ஆகிருக்கலாம். அதாவது நீங்கள் எப்படின்னா, உங்கள் கணவராக இருக்கலாம், இல்லைனா உங்களோட லவராக இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து மேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் மனைவி, இல்லைனா உங்கள் லவர் அப்படி எடுத்துக்கோங்க. எஸ், நீங்கள் வந்து உங்கள் நபரை பற்றி தான் ரொம்ப வரி பண்ணுறீங்க. அவர் ஒரு நல்ல சப்போர்ட் தருவாரா, இந்த நபர் வந்து நமக்கு கொஞ்சம் டாக்ஸிக்காக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்லாம் யோசிக்கிறீங்க. ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? அவர் ஏன் டாக்ஸிக்காக இருக்கார்? அவர் உங்களை லாக் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்குது. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணணும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் யோசிச்சுட்ருக்கீங்க, வேறு ஒரு ஊருக்கு போகணும், இல்லை வேறு ஒரு நாட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து வேலை பார்த்து இது பண்ணணும், டெவலப் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அது இப்போ கிடையாது, அது கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரும். உங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்டெபிளான ஒரு இன்கமோட உங்களுக்கு அந்த நியூவாக சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த ஷிஃப்டிங் வந்து எப்போ இருக்கும்னா கூட இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர், ஓகேவா? 1 இயர் கழித்து தான் உங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங்ஸ் வரும். கண்டிப்பாக அங்கே ஒரு சக்ஸஸ் இருக்குது உங்களுக்கு. உங்கள் நபருக்கும் சரி, உங்களுக்கும் சரி, அந்த இடத்துல ஒரு சக்ஸஸ் இருக்குது. சில பேர் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும், அவங்க வெல் செட்டில்டு ஆகணும், அவங்க வந்து அதாவது உங்களோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு இன்டென்ஷன். ரீயூனியன் அதாவது அது வெளியூரில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க உங்களோட வரணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குது. அவங்களோட க்ரோத்திங் நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுறீங்க. வருத்தம்லாம் படாதீங்க. நீங்கள் அது மட்டும் இல்லை, உங்களோட இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தோட, பெண் தெய்வத்தோட அந்த அனுகிரகம் இருக்குது. கண்டிப்பாக சக்ஸஸ். இந்த சைக்கிள் மாறும், ஓகேவா? இப்போ ஏதோ ஒரு பேட் கர்மா, ஏதோ சம்திங் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கலாம். இது மாறக்கூடிய நேரம் தான் சொல்கிறாங்க. எஸ், நீங்கள் சில சூழ்நிலைகள்லாம் வந்து உங்களை அழுத்துகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அது உங்களோட ஓன் ரிஃப்ளெக்ஷன் தான், உங்களோட ஒரு இல்யூஷன், ஏதோ சம்திங். அதை நீங்கள் நினச்சி நீங்கள் தான் பயந்துக்கிறீங்க. நீங்கள் வெளில வாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ரொம்ப வந்து உங்களுக்கு ஒரு பேலன்சிங் இல்லை, நமக்கு ஒரு சப்போர்ட் இல்லை, எமோஷ்னல் சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறீங்க. நீங்கள் நல்ல மெச்சூரிட்டியாக இருப்பீங்க. உங்கள் எனர்ஜியை லாஸ் பண்ணாதீங்க. சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு இதில் இருப்பீங்க, ஒரு வெல் செட்டில்டான ஒரு இதில் போஸ்டிங்கில் நல்ல ஒரு இதில் தான் இருக்கீங்க. ஆனால் ரொம்ப வந்து தனிமையை வந்து ஃபீல் பண்ணுறீங்க. இது ஒரு சிலர் சொல்கிறேன். உங்களோட ஹெல்த்தில் கவனம் வைங்க. சரி, ஃபர்தராக உங்களுக்கு ஏஞ்சல் கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஏரியல் ஏஞ்சல் இந்த நியூ ஷிஃப்டிங் பற்றி கொஞ்சம் யோசனையில் இருக்கீங்க சில பேர்.
அப்ராட் ஜாபோ இல்லைனா வந்து அந்த நியூ நபரோட நீங்கள் இல்லைனா உங்களோட ஆல்ரெடி உங்கள் கணவரோட மனைவியோட நீங்கள் ரீயூனியன் பண்ணணும், வெளியூர் போகணும், இருக்கிற இடத்த விட்டு மாறணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக மாறலாம். உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். சில பேருக்கு உங்கள் காவல் தெய்வம், இஷ்ட தெய்வம்லாம் துணையாக தான் இருக்குது. உங்கள் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்குது. ஏரியல் ஏஞ்சல் அதை தான் கன்வே பண்ணுறாங்க. பயப்படாதீங்க. இப்போ ஜாப் நினச்சி வெளியூர் போகிற அந்த ஜாப் நினச்சியோ இந்த இதுவை நினச்சி கொஞ்சம் வருத்தமில் ஃப்யூச்சரில் எப்படி ஒரு சிலர் போயிட்டுருப்பீங்க, ஒரு சிலர் போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரி தான் தெரியுது. சரி, ஏஞ்சல் ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாவ், எஸ். ரிமைன் பாசிட்டிவ். ரிமைன் பாசிட்டிவ்னா நீங்கள் கொஞ்சம் வந்து அப்பப்போ கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி கொஞ்ச நேரம் நல்லா பாசிட்டிவாக இருப்பீங்க, கொஞ்ச நேரம் அப்படியே டவுன் ஆகிடும். ஏன்னா நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையை நினச்சி ரொம்ப பயந்துக்கிறீங்க. இதை நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து உங்களை வந்து பாசிட்டிவாக வச்சுருங்க. ஓகேவா? உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. பாசிட்டிவாக டிவைன் மேலே நம்பிக்கையோடு இருங்க. யூ ஆர் ரெடி ஃபார் திஸ் பிளெஸ்ஸிங்ஸ். ஓகேவா? நீங்கள் நினச்ச அந்த இது கிடைக்கும் உங்களுக்கு. ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. கம்யூனிகேஷன்ஸ் சரியில்லை உங்களுக்கு. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நபர் வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு அதை எப்படி வாங்கிறதுன்ற அந்த இது தெரியல. உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வரணும்னு நினச்சிக்கோங்க. அதை கேட்குறத கிளியராக கேளுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல சேஞ்சஸ், பிக் ஹாப்பி சேஞ்சஸ். ஓகேவா? பர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டான டைமாக இருக்குது. ஓகேவா? பெரிய ஒரு மாற்றம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. கண்டிப்பாக இது ஷிஃப்டிங் மாதிரி தெரியுது. ஒரு புது இடத்துக்கு நீங்கள் போகிறது, புது ஜாபுக்கு ஃபேமிலியோடு போகிறது, கணவன் மனைவி ஒற்றுமையாகி நீங்கள் அங்கே வந்து ரீயூனியன் ஆகிறது, இந்த மாதிரி தெரியுது. சரியா? ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் புதிய ஜாப்க்காக முயற்சி பண்ணுறது, இப்போ இருக்கிற ஜாப்லேயே இருந்துக்கிட்டு நம்ம இது பண்ணலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. கொஞ்சம் நியூவாக உங்களோட ஐடியாவை க்ரியேட் பண்ணுங்கள். புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்குங்க. அதுதான் உங்களுக்கு சரியான பாதையாக இருக்கும். அது படிப்பாக இருக்கலாம், இல்லைனா ஜாப் கேரியர். ஓகேவா? சில பேருக்கு வந்து லைஃப்க்காக கூட நீங்கள் கேட்கலாம். சில பேர் வந்து டிப்ரெஷனில் இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ ஒரு பேலன்சிங்கான சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கான ஒரு பாதையை தேர்ந்தெடுங்க. திரும்ப திரும்ப அந்த பாஸ்ட் லைஃப்குள்ளே போகாதீங்க. ஓகேவா? பாஸ்ட் லைஃப்பில் திரும்ப போகக்கூடாது. அதுதான் சொல்கிறாங்க. சூஸ் நியூ டைரக்ஷன். உங்களை வந்து ஒரு புதிய வாழ்க்கைக்கு உங்களை மாற்றிக்கோங்க. அதுதான் நல்லது. தெர் இஸ் சம்திங் பெட்டர். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் நடக்க போகுது. இதை விட பெட்டரான ஒரு நீங்கள் இப்போ அமைதி இல்லாமல் இருக்கீங்கல்ல, ஒரு சிலர் அந்த அமைதித்தன்மை உங்களுக்கு வரும் இதை பண்ணிங்கன்னா. ஓகேவா? கண்டிப்பாக அபேண்டன்ஸ். சில பேர் வந்து உங்களுக்கு மணி எனர்ஜி வேணும், நல்ல ஜாப் வேணும், அப்ராட் போயிட்டு நல்லா ஜாப் பண்ணணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. சில பேர் வந்து கொஞ்சம் உங்களோட நபரோட காம்ப்ரமைஸாக போங்க. சில முக்கியமான முடிவுகள் இந்த ரீடிங்க்கு அப்புறமா நீங்கள் எடுக்கலாம். இல்லை மனதில் இப்போ கூட தோண்டிகிட்ருக்கலாம் உங்களுக்கு, இதுக்கு முன்னாடி கூட தோண்டி இருக்கலாம். அது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். அந்த முடிவுகள் வந்து ரொம்ப கரெக்டானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட இன்ட்யூஷன் பவரை கொஞ்சம் செக் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகேவா? மெடிடேஷன்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் நல்ல மெச்சூரிட்டியாக தான் இருக்கீங்க ஒரு சில நபர், ஆனால் டிப்ரெஷனில் இருக்கீங்க. அவங்களுக்கு அந்த கைடன்ஸ் வருது. இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே. ஏரியல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஏதாவது கற்றுக்கணுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வந்து இந்த 1111 இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆன நாளில் கூட நீங்கள் பவர்ஃபுல்லான நாள் அது. ஓகேவா? அன்றைக்கி கூட இனிஷியேஷன் தீட்சை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே? கண்டிப்பாக உங்களோட பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி ஏஞ்சல் உங்களுக்கு சரியான வழியை டைரக்ஷன் காமிப்பாங்க, சக்ஸஸை கொடுப்பாங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல. ஆனால் ஒரு நல்ல காரியங்களையும் செய்யுங்க. உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 பைல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி சொல்லியிருந்தாங்க. கிளாரிட்டி இல்லாமல் இருக்கீங்க, கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கீங்க, ஆஸ்லேஷனில் இருக்குது மைண்டு. மூன் கார்டு வந்திருக்கு. ரொம்ப மூட் ஸ்விங் அந்த மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப பயம், பதட்டம், உங்களை சோலார் ப்ளஸ் சக்கரா ரொம்ப அடி வாங்கியிருக்கும். அதனால்
கான்ஃபிடெண்ட்டாக ஒரு நேரம் இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து வயிற்றில் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அடி வயிறு அப்படியே கலக்கிறாது அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நபரை பற்றி, உங்கள் கணவரை பற்றியோ இல்லை லவரை பற்றியோ இல்லை யாரோ ஒரு நபரை பற்றி உங்களுக்கு பயம் இருக்கலாம். இல்லை இந்த நியூ ஷிஃப்ட்டை பற்றி பயம் இருக்கலாம். ஒரு சிலர் ஷிஃப்ட் ஆகிட்டு அங்கே இருந்து யோசிக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் சிச்சுவேஷன் இருக்குது. உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது நீங்கள் அக்யூரேட்டாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க செல்லங்களே. சரியா? ஓகே. காட் பிளஸ் யூ குருச்சரணம்.